ஸோ வணக்கம், இது அடிப்படை ஜோதிடம். இந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து லக்னம் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நிறையா ஜோதிடர்கள் இதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்து லக்னமா சூப்பர்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்து லக்னத்தில் ஒரு திசை நின்று நடத்தினால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு மூல நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பாங்க. பட் அது சொல்லியிருக்காங்க, அது நமக்கா நம்மளோட எதிராளிக்கா அப்படின்னா அந்த பாவகத்துக்கா அப்படின்றத நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். ஜென்ரலாக இந்து லக்னம் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இந்து லக்னம் நீங்கள் சரியாக உங்கள் கடத்தில் அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் விவிஐபியாகவே தான் நீங்கள் போவீங்க. ஸோ ஒரு வேளை அப்படி இல்லை, சரியாக அமையலை அப்படின்னா மொத்த பணமும் லாஸ் ஆகி நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கிறது கூட இடம் இல்லாமல் வெளியே வருவோம். ஸோ இந்து லக்னம் உண்மையாகவே நல்ல விஷயங்கள் செய்யும், ஆனால் அது உட்கார்ற இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? பட் ஆனால் இந்து லக்னத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது கொடுக்கும், நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் அனுபவிக்கலைனாலும் உங்களோட குழந்தைகள் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பலாபலன்களே வந்து இந்து லக்னம் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கே சூப்பராக அமைஞ்சதுன்னா நீங்களே அதை அனுபவிக்கலாம் அப்படின்றதான் கணக்கு. இந்து லக்னம் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை செய்யும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்து லக்னம் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை செய்யும். இதுவே வந்து ஒருத்தருக்கு 6, 8, 12 போய் இந்து லக்னம் உட்காந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். 6ன்னா என்ன? கடன் பற்றி பேசுவோமா? அப்போ வந்து அவருக்கு வந்து கடன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவோம். 8னா விபத்து, கண்டம், ஆயுள் ஸ்தானம், அவமானம் வரும், ஒரு கோர்ட்டு கேஸுன்னு அலைவாங்க. இதுவே இந்து லக்னம் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருச்சு அப்படின்னா ஏலம் போடுறது, களவு போடுறது, வீட்டை ஜப்தி பண்ணுறது, மருத்துவ செலவு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இதாகும். என்னதான் அந்த 6, 8, 12 யோகி அவயோகி யோகியே இருந்தாலும் இல்லை புஷ்கர அம்சமே இருந்தாலும் அது அங்கே வேலை செய்யவே செய்யாது. இழப்பு தான். இதில் 6ல் இருந்தால் மட்டும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுத்து பின்னாடி சால்வ் பண்ணிடும். 8, 12லாம் அவுட்டு, டோட்டலாக அவுட் இந்து லக்னம். சரிங்களா? இந்து லக்னத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கூட சேர்ந்த பார்ட்னர் வந்து நல்லா கோடீஸ்வரன் ஆயிடுவான். நீங்கள் வந்து வெறும் ஏனியாக தான் இருப்பீங்க. ஏனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கடனாலையை அலைய விட்டானா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்து லக்னம்ன்றது உண்மையாகவே நல்ல லக்னம் தான். அந்த திசா கால புத்திகள் வரும்போது மட்டும் நீங்கள் அதை பற்றி பேசுங்க. இல்லைன்னா தயவு செய்து அதை பற்றியே பேசாதீங்க. இந்து லக்னம்ன்றதே மறந்துடுங்க. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, அடிப்படைக்கு இந்த கான்செப்ட் இருக்குது, இந்து லக்னம் ஒன்று இருக்குன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு பலன் எடுக்கிறது அடிப்படையில் வேண்டாம். உயர்நிலை போகும்போது உங்களுக்கு நம்ம அக்யூரேட்டாக பிரித்து சொல்லலாம். லக்னம் பற்றி சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்து லக்னம் எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் சந்திரன் தான் இங்கே ஹீரோவாக இருப்பாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகண கதிர் உண்டு, கிரகண கதிர் அளவு உண்டு. ஸோ அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டரில் சொல்கிறேன். சூரியனுக்கு வந்து 30, சந்திரனுக்கு வந்து 16, சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10, புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருக்கு 10, புதனுக்கு 8, செவ்வாய்க்கு 6, சனிக்கு 1. ஸோ இதுதான் வந்து கிரகண கதிர் வரும். இந்து லக்னம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிறந்த கால லக்னத்துலேருந்து 9 கூடியவர் யாருன்னு பார்க்கணும். அதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். காலபுருஷ தத்துவத்தின்படி மேச லக்னத்தையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ மேச லக்னக்காரங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட 9வது அதிபதி யாருன்னு பாருங்கள். யாராக வருவாங்கன்னா குருவாக வருவாங்க. சரிங்களா? இப்போ குருக்கு நம்ம எவ்வளோ கதிர் சொல்லியிருக்கோம்? இங்கே 10 சொல்லியிருக்கோமா? அதை தனியாக எழுதிக்கோங்க. மேச லக்னக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான குருவின் கதிர்வீச்சு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 10ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மேச லக்னத்துக்கு சந்திரன் இருப்பார் இல்லைங்களா? ஏன்னா இது சந்திரனை பேஸ் பண்ணி தான் வரக்கூடியது. சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சந்திரன் துலாத்தில் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? துலாத்துலேருந்து 9 கட்டம் எண்ணி வரப்போ யார் வருவாங்கன்னா புதன் வருவாங்களா? மிதுனத்தில் இருக்கக்கூடிய புதன் வருவாங்களா? ஸோ அவங்க எவ்வளோன்னு பாருங்கள், 8. மேலே வந்து லக்னத்தின் அடிப்படையாக வச்சு 9வது கட்டத்தை தனுஷுன்னு எடுத்து அதுக்கு ஒரு கதிர்வீச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா அது குருவாக வராரு. ஸோ அதனால் 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே அடுத்து வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை பேஸ் பண்ணி 9வது கட்டம் எண்ணி மிதுனம் வந்திருக்கு. மிதுனத்தோட அதிபதி புதன். ஸோ புதனோட கிரகண கதிர் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. 2ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 18 வருங்களா?
டோட்டலாக வந்து நமக்கு 12 கட்டம் இருக்கா. ஸோ 18லேருந்து 12 நம்ம கழிக்கணும். ஸோ இது வந்து 12ன்றது அந்த கட்டத்தை தான் சொல்கிறேன், இதுக்குன்னு தனி ஃபார்முலாலாம் கிடையாது. 12 மட்டும் நம்ம கழிச்சோம்னா 6 வருதுங்களா. ஸோ 6 வருதுங்களா உங்களுக்கு. ஸோ மிச்சம் மீதி இருப்பது 6. இப்போ சந்திரன் வந்து துலாமில் இருக்கார் அப்படின்னா, இந்து லக்னம்னாலே சந்திரனை பேஸ் பண்ணி தான். சந்திரன் வந்து எக்ஸாம்பிள் சார்ட்டில் நம்ம துலாம் கொடுத்துருக்கோம், அங்கேருந்து எண்ணணும் 6 கட்டம். துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், மீனம். சாரி, கும்பத்தை விட்டுட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இப்போ மீனம் தான் மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்து லக்னமாக வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா சார். ஒருவேளை மேம் 12க்கு 12 வந்துருச்சு, 0 ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்களுடைய இந்து லக்னமாக வரும். சரிங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதான் என்ன லக்னம், கன்னி லக்னமாக எடுத்துக்கோங்க. ஸோ கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி யார் வருவாங்கன்னா சுக்கிரன் வருவாங்க. சுக்கிரனோட கிரகண கதிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ராசி வந்து சிம்மத்தில் போட்டுக்கோங்க. சிம்மத்துலேருந்து 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வருவாங்க. ஸோ செவ்வாயோட கதிர்வீச்சு இங்கே எவ்வளோ, 6. சரிங்களா. ஸோ 6, 12லேருந்து 6 கூட்டினோம்னா 18 வரும். அதே மாதிரி 18 வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மொத்தம் 12 கட்டமா, 18லேருந்து 12 கட்டம் கழிச்சோம் அப்படின்னா மறுபடியும் 6 வருது. சரிங்களா. இங்கே நமக்கு இந்து லக்னம் தெரியணும் இல்லைங்களா. மறுபடியும் சந்திரன் என்ற ராசியான சிம்மத்தை அடிப்படையாக கொண்டு சிம்மத்தை முதல் கட்டமாக வச்சு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம். ஸோ மகரம் தான் கன்னிகா லக்னக்காரங்களுக்கு இந்து லக்னமாக வருவாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு அடிப்படைக்கான ஒரு இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களோட இதை வச்சு கட்டத்தை வச்சு பொருத்தி பாருங்கள். இந்து லக்னம் கடைசியாக ஒரு 2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன், அதை ஞாபகம் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. இந்து லக்னத்தில் உச்சமற்ற கிரகம் அல்லது நீச்சமற்ற கிரகம் இருந்தால் சிறப்பு அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நம்மளோட கான்செப்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீச்சமற்ற கிரகம் இருந்தால் இன்னமும் அதிகமான சிறப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சுபகிரகம் அசுபகிரகம் எது இருந்தாலும் நல்ல பலன்களை தரும் இந்து லக்னத்தில். சுபகிரகமாக இருந்தால் கோடீஸ்வர யோகத்தையும், அசுபகிரகமாக இருந்தால் அது லட்சாதிபதி யோகத்தையும் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த பண விஷயங்கள் வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தூண்டி விட்டுட்டு எதிராளிக்கு வந்து நல்லது பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். நன்றி.